வெயிலும் புழுதி காற்றும் கடந்த சில ஆண்டுகளாய் காய்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை தேய்ந்து கொண்டிருக்கிறது. கும்பிடாமல் கிடக்கின்ற குலசாமிகளும் பூட்டப்பட்டு கிடக்கின்ற கோயில்களும் வணங்கப்படாத காரணத்தினால் தான் வானம் பொய்த்து விட்டதோ என நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். வழி வழியாய் வணங்கப்பட்ட சாமி இப்படி வழிமறித்து நிறுத்தப்பட்டுள்ளதே என வலியோடு காத்திருக்கின்றார்கள். காற்றும் நீரும் பருகி வாழும் கருவேல மரம் போல. மழை பெய்யாம தண்ணிக்காக இந்த பொண்டு பெருசுகள்லாம் குடங்களை தூக்கிட்டு எங்கெங்கெல்லாம் அலைய வேண்டி இருக்கு பாரு. குலதெய்வமே, என்னைக்கு மேகம் கருத்து மழை தண்ணியா பெய்ய போகுது? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கொடுமையை அனுபவிக்கிறதோ? இதுக்கு ஒரு நல்ல வழியை நீந்தாப்பா காட்டணும். எது ஜாலியா இருக்கிறம்மா, நீ வேறயா தண்ணி இல்லாத காட்டில் கொண்டு வந்து டியூட்டியை போட்டு கொண்டுகிட்டு இருக்காங்கய்யா. குளிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை, தண்ணி இல்லையா? சரியான காஞ்ச பையா ஊரா இருக்கியா? ஏப்பா முத்துச்சாமி, சொல்லுப்பா. வருஷமா நடந்துட்டு இருந்த கேஸ் இன்னைக்கு தீர்ப்பு வரப்போறதாமாப்பா. தீர்ப்பு நல்லபடியா வந்துச்சுன்னா நம்ம சாமியை பழையபடிக்கும் திருவிழா கொண்டாடி மயில் வைக்கணுமா போய். நம்ம குலசாமி கோவிலே களைகட்டு போச்சப்பா. ஆமாண்ணே, பாக்குறதுக்கே சங்கடமா இருக்காப்பா. ஒரு காலத்துல இந்த கோவில் களைகட்டி நிற்கும், இன்னைக்கு களை இழந்து பாலடைஞ்சு நிக்குதப்பா. எல்லாம் விதியா? ஏப்பா, இந்த இடத்த நினைச்சாலே ஈரக்குள்ளே நடுங்குதாப்பா. ஏப்பா, எப்படி இருந்த கோயில் இது? திருவிழானா எப்படி இருக்கு? எத்தனை ஊர் சனை வரும்? இப்ப பாரு, சாமிக்கு கழுத்துல காஞ்சி போன மாலையை கூட மாத்த முடியல. இந்த இடத்துல நின்னாலே எனக்கு கை கால்லாம் நடுங்குதுப்பா. அன்னைக்கு நடந்த பிரச்சனையில வண்டி வண்டியா சட்டி போலீஸ் இறக்கி விட்டு வர்றவன் போறவனாலாம் விரட்டி விரட்டி கலட்டி விட்டுலாப்பா அடிச்சாங்க. பின்ன நடுங்காதா? இதுக்கெல்லாம் முடிவு கட்டுறதுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தீர்ப்பா வரணுமாப்பா. ஆமாப்பா. ஏப்பா, என்னப்பா அந்த பூசாரி மாமன் அன்னைக்கு நடந்த திருவிழாவில் வெட்டி போட்டிருந்தாங்க. ஆமா, இங்கன்னு தானே தலையை போட்டு போயிருந்தாங்க. கொலகாரங்க தலையை எங்கன்னு போட்டு முண்டை தூக்கிட்டு போய் உசிலம்பட்டி கனவையிலப்பா போட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு இழுத்து போட்டதே இந்த கோயில் இன்னும் ஒட்டி கிடக்கு. ஏப்பா முத்துச்சாமி, காலி பங்காளி சண்டைய 18 பெட்டி சண்டையாக்கி இப்படி இழுத்து போட்டு போயிட்டாங்களப்பா. இன்னைக்கு வர தீர்ப்புல ஒரு விடிகாலம் பிறந்தா பரவாயில்லப்பா. அன்னைக்கு நடந்த கலாட்டாவில் வேன் நிறைய சட்டி போலீஸ் வந்து இறங்கி வீட்டில் இருந்த ஆம்பளையாளர்களை பூரா அடிச்சு நொறுக்குனாங்கப்பா. அந்த காடால தானப்பா மாயக்காம இந்த இடத்துல செத்தது. அவன் எப்படி செத்தான்னு தெரியுமா?
அவனை தான் இப்ப போலீஸ்காரங்க உயிர் தளத்துல மிதிச்சு கொண்டு விட்டாங்க. ஏப்பா பெருசு, வெட்டு பார்த்தவன வெட்டுனவன இந்த 18 பேர்லானப்பா இருக்காங்க. ஆமாடா வேலை, திருவிழா வேற சாட்டி இருக்கான். எந்த படப்புல தீய வச்சு எத்தனை ஊரை எரிக்க போறாங்கன்னு தெரியலடா வாய்ப்புல. வாங்கப்பா போவோம். என்னடி இது கொலசாமி மணி சத்தம்? கொலவு போற கணக்கா இருக்கு. அதேன் கோடு நாடெல்லாம் அலைய விட்டுக்கிட்டு இருக்காங்களே கொலசாமிய. அப்புறம் எப்படி சத்தம் கேக்குது? அதான் வீட்டுக்கு 4 குரங்கு குட்டிய பெத்து வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு மரத்துல யாரும் மணியும் அடிக்கும். என்னைக்கு கோயிலை திறந்து நம்ம குலசாமியை கும்பிடுறதுனே தெரியல. அதே நம்ம பெரிய வீட்டு கருமா தூர்றாரு, கோச்சுக்கு வீட்டுக்கு அணைஞ்சுக்கிட்டு இருக்காருல. அப்படின்னா கூடிய சீக்கிரமே கோயிலை திறந்து கும்பிட போறோம்னு சொல்லுங்க. நம்ம ஊருக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கட்டும். மழையும் காணும், உன்னத்தையும் காணும். பூமி எல்லாம் பொழந்து கிடக்கு. வெள்ளாம பண்ணாம பூமி எல்லாம் பொட்ட கடை கிடக்கு. மழை வெங்காயத்துல பெய்யும்டா. குமுரசாமி இழுத்து பூட்டி வருஷம் 3 ஆகி போச்சு. தடி எடுத்தவெல்லாம் தண்டக்காரன்றான், வெள்ளை வெட்டி கேட்டவெல்லாம் பெரிய தனத்துக்காரன்றான். சாமி விளங்கினா தண்டா பூமி விளங்க போகுது. எல்லாம் நம்ம கையில என்னடா இருக்கு? எவனையும் குத்தம் சொல்ல முடியாது. எல்லாம் நம்ம தலைவிதிரா. எல்லாம் சாமி ஊத்தமாப்பா. இந்த ஊர்ல பெரிய பூசாரி சேர்த்து இருந்து பூசாரி பிடிக்கிறேன் பொங்க வைக்கிறோம்னு வெகு காலமா கட்டு கேரபத்து போய் கிடக்கப்பா இந்த ஊரு. ஏப்பா 18 பட்டி கிராமத்துக்கு தாய் கிராமம் உச்சப்பட்டி கிராமம் தான் பேரு. பேரு தான் பெத்த பேரு. இந்த ஊருக்குள்ள என்னன்னு பார்த்தா ஒண்ணுமா பேசி குறுக்கு சாலை ஓட்டி கோக்கு பாக்கு பண்ணிக்கிருக்காங்க. ஏப்பா என்னப்பா செய்ய, கைலி வேட்டி கிடத்துறவங்க கூட காரியத்தனம் பண்றக்கு வந்துட்டாங்க. அப்புறம் எங்கிட்டப்பா காடு விளையும் கம்மா பெருங்க. வெக்காளி 30 விளைஞ்ச பூமியப்பா அது. இப்ப பூரா முள்ளு முளைச்சு போயில கிடக்கு. அதுல பாதியே இப்ப கல்ல ஊண்டி காசுக்குள்ள வச்சுக்கிருக்காங்க. எண்ணி 3 வருஷம் ஆகி போச்சு. ஒரு கூட்டம் கொண்டு பார்க்காம, ஒரு நல்ல நாத்திங்கன்னு பார்க்காம இப்படியே நம்ம காலம் போப்பதாப்பா. ஏப்பா 18 பெட்டிக்காரங்களும் வாங்கடா பாக்கலாம்னு வரைஞ்ச கட்டிக்கலப்பா நிக்கிறாங்க. ஒரு பங்காளி சொத்துல பங்கு கேட்டா பரவாயில்ல, சாமியெல்லப்பா இவங்க பங்கோட பாக்குறாங்க. கொலகார பாவிய இந்த கொலசாமியும் கொண்டு போய் கோட்டனு பாட்டி போட்டாங்களப்பா. எப்பவும் கூட்டமும் கும்பாலமுமா ஓஹோன்னு இருந்த நம்ம வடக்குவா சாமி இப்படி வாயடைச்சு போய் உட்காந்து இந்த ஊர் பைய போட்ட சண்டையில சர்க்கார் பிளமான போட்டாங்க. யார் எத்தனை போட்டு நினைப்பா? தீர்ப்பு எப்ப சொல்றாங்க? ஐயா இன்னைக்கு தீர்ப்பு வந்துருங்க. அதோடங்க உச்சப்பட்டி தாய் கிராமத்து சார்பாகவும் 18 பெட்டி கிராம சார்பாகவும் நம்ம தாக்கல் பண்ண பிரமாண பத்திரத்தை கோர்ட்டு ஏத்துக்கிச்சிங்க. அதோடங்க நீங்க ஒப்புதல் கொடுத்த வாக்குமூலத்தையும் கோர்ட்டு ஏத்துக்கிச்சிங்க. எவன் சுழிச்சு விட்டாலும் சரி, எவன் சுத்தி விட்டாலும் சரி, நமக்கு சாதாரண தான் தீர்ப்பு இன்னைக்கு தெளிவா வரும். நீங்க ஏன் குழப்புறீங்க? அப்ப தெரியுமியா நம்ம சாமி எவ்வளவு துடியான சாமின்னு. சாமியை கும்பிட்றதுக்கு யார் எப்படி வந்து குறுக்கு சாலை ஓட்டினாலும் அவனை கொலநாசம் பண்ணி விடுவாயா? அப்பேற்பட்டவனை மாத்தா. இவன் கர்மாத்தூரான். முளைத்த சிசு முதல் நரைத்த தலைகள் வரை எல்லாராலும் பாசத்தோடு பார்க்கப்படும் பட்டாளத்தான். ஊரும் உறவுகளும் அன்பும் அமைதியுமாய் வாழ நினைப்பவன் தான் இந்த கர்மாத்தூரான். அண்ணே நீங்க சொல்றதெல்லாம் சரிதானே, ஆனா கோர்ட்ல என்ன திருப்பி சொல்ல போறாங்கன்னு நினைச்சாலே படபடப்பா இருக்குனே. அந்த பார்ப்பா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ஒரு நல்ல காரியத்துக்காக நம்ம ஐயா பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமா? இதெல்லாம் எதுக்கியா? நம்ம ஊரு சாரி சனம்லாம் ஒத்துமை இருக்கணும் தானையா? ஐயாவோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்குமியா? இதாவரிய மாப்பிள யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு ஜெயிக்க போறது நம்ம உச்சப்பட்டி கிராமம் தாயா. என்னைக்கு சத்தியம் சாகாதியா? சத்தியம் செத்து போச்சுன்னா நம்ம நாட்டில் சாமி எதுக்கு, பூமி எதுக்கு? நம்ம தான் ஜெயிக்கிறோம்னா நம்ம தான் ஜெயிச்சுட்டு வச்சுக்க. நம்ம குலசாமி கோயில் திருவிழாவை ஜாம் நடத்துவோம். வாங்கயா. உச்சப்பட்டியை தாய் கிராமமாக கொண்ட கீழ்காணும் கீழஉரப்பனூர், புதுப்பட்டி, தும்மக்குண்டு ஆகிய 3 கிராம பெரியவர்களும் பொதுமக்களும் சண்டை சச்சரவுகள் இன்றி சமாதானமாக போகிறோம் என ஏகமனதாக ஒப்புக்கொண்டுள்ளதால் கடந்த 3 வருடங்களாக தடை செய்யப்பட்டிருந்த பங்கினி பொங்கல் வடக்கு வாசல் அம்மன் திருவிழாவை கொண்டாடுவதற்கு இந்த கோர்ட் அனுமதி வழங்குகிறது. மேலும் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு உச்சப்பட்டி பங்குனி திருவிழாவில் நடந்த பூசாரி மகன் படுகொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளான
தவசி, அம்மாசி, பெரிய கருப்பன் ஆகிய 3 குற்றவாளிகளுக்கும் ஐபிசி செக்ஷன் 302 படி ஆயுள் தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பு அளிக்கிறது. மேலும் திருவிழாவுக்கு பாத்தியப்பட்ட 7 கிராமங்களும் பிரச்சனைகளில் சம்பந்தப்பட்ட 18 கிராமங்களும் சமாதானமாக போக ஒப்புக்கொண்டதாலும் திருவிழாவை நடத்தி கொள்ள இந்த நீதிமன்றம் அனுமதி வழங்குகிறது. சமரச ஒப்பந்தப்படி ஊர் மரியாதை எப்பொழுதும் கிராமத்து வழக்கப்படி நடத்தி கொள்ள இந்த கோர்ட் ஆலோசனை வழங்குகிறது. அதே நேரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேரடி கண்காணிப்பிலும் அறநிலையத்துறை ஆணையரின் நேரடி மேற்பார்வையிலும் திருவிழாவை நடத்தி கொள்ள இந்த கோர்ட் அனுமதி வழங்குகிறது. ஏப்பா, இந்த சாமி மேல இருக்க கருணமெல்லாம் தூக்கி போட்டு சுத்தம் பண்ணி புது மாலையில போடணும் போய். ஏப்பா, ஊர் பெரியவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவிப்பது என்னன்னா, நம்ம ஊரு உச்சப்பட்டிய தாய் கிராமமா கொண்ட கீழ உரப்பனூர், புதுப்பட்டி, கம்மாப்பட்டி ஆகிய 3 ஊரு பங்காளிகளும் ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணனூர், காலப்பம்பட்டி, சக்கம்பட்டி, சக்கரப்பட்டி, ஐயம்பட்டி, நாட்டாவட்டி, நடுப்பட்டி ஆகிய 7 தகப்ப வகையரா மக்களும் சேர்ந்து நடத்தும் பங்குனி பொங்க, பால்பான பொங்க வார வெள்ளி போய் அடுத்த வெள்ளி நடக்க போகுதப்போ. எப்பா கார வீட்டுக்காரவங்களா, இதனால உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, கும்பிடாம கிடந்த குலசாமி கோயில கும்பிடணும்னு கோர்ட் உத்தரவு போட்டிருக்க போய். இவன் உறவுகள் உதறித்தல்ல ஊரை விட்டு தள்ளி இருக்கும் கார வீட்டுக்காரன், புதுப்பணக்காரன், தனக்கென தனி மரியாதை வேண்டுமென தலைக்கணத்தோடு இருப்பவன். பரவாயில்லையே, ஒத்தையில கிடந்தால நம்மளையும் மதிச்சு வந்து சாட்டிட்டு போறாங்க. பயனுக்கு இருப்பாங்க, நம்ம இல்லாம சாமியை கும்பிட்டு விடுவாங்களா? விடுறா சாமி, அவங்களுக்கு மட்டுமா, நமக்கும் தானே சாமி. கொடிமரத்தை நடட்டேன், பந்தலை போடட்டேன், ஆனா நம்ம ஊருமே நம்ம விட்டு கொடுக்க முடியாதா? எதுக்கு துரு பிடிச்ச அறுவல் எடுத்து துவச்சு வையே, வரைஞ்சு கட்டி போகணும்.